எங்கள் பரலோக பிதாவே, இன்று உங்கள் வார்த்தையை கேட்க எங்களையும் எங்கள் இருதயங்களையும் கூட்டிச் சேர்ப்பதற்காக உங்கள் உண்மையிற்காக நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமது வார்த்தையில் எங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கும்போது எங்கள் சொந்த வாழ்க்கையில் பல குறைபாடுகள் உள்ளன என்று உமக்கு முன்பாக ஒப்புக்கொள்வதில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நாங்கள் பரிசுத்தமாவதற்கு நீர் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாக இருங்கள். உமது வார்த்தையின் வல்லமையால் மட்டுமே பிரதிஷ்டை செய்யுங்கள். அதுதான் எங்கள் ஒரே நம்பிக்கை. குறிப்பாக உங்கள் ஷிலோ நாளை 23வது பொது சபைக்கு தயாராகி வரும் நிலையில் பிதாவே, எங்கள் இருதயங்களை வல்லமையுடன் நகர்த்தும்படி நாங்கள் உம்மிடம் கேட்கிறோம். அதனால் நாங்கள் உம்முடன் சரியான வழியில் இணைந்திருக்க முடியும். இதனால் நாங்கள் உம்முடன் சரியாக அணிவகுக்கும்போது ஆசீர்வாதங்களின் உண்மையான சேனல்களாக மாற முடியும். இதன் மூலம் உங்கள் ஆசீர்வாதங்கள் பாயக்கூடும். இவை அனைத்தையும் நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற நாமத்தினாலே ஸ்தோத்திர விழா கேட்கிறோம். ஆமென். ஆகவே கடவுள் தம்முடைய மணமகளுக்காக ஆயத்தம் செய்திருக்கிற விசேஷ ஆடையை கடந்த தடவையாக ஆராய்ந்தோம். நாங்கள் குறிப்பாக குறிப்பிட்ட சட்டத்தை பார்த்தோம். அது உண்மையில் சிட்சிஷ் என்று அழைக்கப்படும் இந்த சிறப்பு ஆடைக்கு கொதித்தது. இது சிறப்பு ஆடையில் முனையில் இல்லையா? இந்த எண் 613 கடவுளின் சட்டத்தை பிரதிபலிக்கிறது இல்லையா? நம்முடைய சொந்த இருதயங்களையும் நம் கண்களையும் நமது சொந்த பேராசையையும் பின்பற்றுவதிலிருந்து நாம் தடுக்கப்படுவதற்காக நாம் எல்லா நேரத்திலும் இந்த ஆடையை அணிய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இறுதியில் அந்த சிறப்பு ஆடை உண்மையில் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம். முடிவு காலத்தில் அணிய வேண்டிய நமது பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆடையை தவிர வேறு யாருமில்லை, அதாவது இயேசு கிறிஸ்து. இந்த ஆடை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது இயேசு கிறிஸ்துவை நமது ஆடையாக அணிவதன் மூலம் ஒரு தனிநபராக நமது திருமணத்தில் ஆழமற்ற என்று அழைக்கப்படும் எங்கள் துறையில் அல்லது எங்கள் பணியிடங்களில் நம்மை தூய்மையாக வைத்திருக்க ஒரே வழி. நம் தேசத்திற்காகவும் உலகின் பிற பகுதிகளுக்காகவும் பரிசுத்தத்தின் இந்த இயக்கம் உண்மையில் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். ஆமென். எனவே இன்று நாம் சுவிசேஷ விரிவாக்கம் மற்றும் இந்த சட்டத்தை மீறுபவர்களின் தலைவிதி என்ன வகையான விளைவுகள் காத்திருக்கின்றன, மேலும் 7வது கட்டளை குறித்த இந்த ஆய்வின் முடிவாக மீட்கும் வரலாற்று அர்த்தம் ஆகியவற்றைப் பற்றி செல்லப் போகிறோம். எனவே விபச்சாரம் என்ற கருத்தின் சுவிசேஷ விரிவாக்கம் என்ற 3வது புள்ளிக்கு செல்வோம். இப்போது விபச்சாரம் என்ற கருத்தை விரிவுபடுத்துகையில் விபச்சாரம் என்ற சரீரச் செயல் மட்டுமல்ல, இழப்பு எண்ணங்களைக் கொண்டிருப்பதும் விபச்சாரம் என்று இயேசு தெளிவுபடுத்தினார். எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர் சட்டத்தின் சாம்ராஜ்யத்தை நம் இதயங்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளார். அதனால் அவர் மத்தேயு அத்தியாயம் 5 வசனம் 27 முதல் 28 வரை கூறுகிறார், சரி, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சரி, மோசேயின் 10 கட்டளையின்படி. இங்கே இயேசு கூறுகிறார், ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், ஒரு பெண்ணை அவள் மீது காமத்துடன் பார்க்கும் ஒவ்வொருவரும் ஏற்கனவே தனது இருதயத்தில் அவளுடன் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள். சரியா? ஆகவே உடலுறவு இல்லாவிட்டாலும் ஒரு பெண்ணோ தன் இருதயத்தில் காமத்தோடு ஒரு ஆணை உன்னிப்பாக கவனிப்பதைக் காணும் எவரும் ஏற்கனவே விபச்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆகவே விபசாரத்தைத் தூண்டுவது நம் இருதயம்தான் என்று இயேசு சுட்டிக்காட்டுகிறார். இயேசு அந்த இருதயத்தை அவரிடம் திரும்ப விரும்புகிறார் என்று நான் நம்புகிறேன், இல்லையா? விபச்சாரம் செய்பவராக மாறாதீர்கள். எனவே 7வது கட்டளை ரெவரெண்ட் இவான் பார்க் கருத்துப்படி அவர் முடிவுகளுக்கு வரும்போது இது 2ஆம் வருகைக்கு தயாராக இருப்பது பற்றியது. 2வது வருகைக்கு நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம்? இந்த 7வது கட்டளை மிக மிக முக்கியமானது. ஆகையால் கர்த்தருடைய 2ஆம் வருகை நெருங்கி வரும்போது முதலில் நாம் சோதனைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். மற்றும் பாலியல் ஒழுக்கக்கேடான பாவங்கள். ஆகவே விபச்சாரம் செய்வதைத் தவிர்ப்பதற்கு பைபிள் மிகச் சிறந்த ஆலோசனையை அளிக்கிறது. அந்த அறிவுரை என்ன தெரியுமா? தப்பி ஓடுங்கள். சும்மா ஓடிவிடுங்கள். அதை வெல்லும் அளவுக்கு நீங்கள் வலிமையாக இருக்கப் போவதில்லை. போடிபரின் மனைவியால் யோசேப்பு சோதிக்கப்பட்டார் என்பதை நினைவில் வையுங்கள்.
அவர் நிலைமையிலிருந்து தப்பி ஓட வேண்டும் என்பதாக இருந்தது. இது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் உள்ளது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வெல்வதற்கு பதிலாக அவற்றிலிருந்து தப்பி ஓட அல்லது ஓடிப்போக பைபிள் நமக்கு அறிவுறுத்துகிறது என்ற உண்மை, விபச்சாரம் செய்வதற்கான சோதனைகளை மனிதர்கள் உண்மையில் வெல்வது எவ்வளவு கடினம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே இந்த 2 வசனங்களையும் பார்ப்போம். முதல் கொரிந்தியர் அத்தியாயம் 6 வசனம் 18. நான் புதிய ஜீவ மொழிபெயர்ப்பை பயன்படுத்துகிறேன், ஏனென்றால் இது ஒரு புள்ளி என்று நான் நினைத்தேன். பாலியல் பாவங்களிலிருந்து ஓடுங்கள். இந்த பாவத்தைப் போல வேறு எந்த பாவமும் உடலை இவ்வளவு தெளிவாக பாதிக்கவில்லை. பாலியல் ஒழுக்கக்கேடு உங்கள் சொந்த உடலுக்கு எதிரான பாவம். மேலும் 2 தீமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 22 மீண்டும் சொல்கிறது, இளமை ஆசைகளை தூண்டுகிற எதையும் விட்டு ஓடுங்கள். அதற்கு பதிலாக நீதியான வாழ்க்கை, உண்மைத்தன்மை, அன்பு, சமாதானம் ஆகியவற்றைத் தொடருங்கள். சுத்தமான இருதயங்களுடன் கர்த்தரை நோக்கி மன்றம் செய்பவர்களின் தோழமையை அனுபவியுங்கள். இது சீலோவாக மாற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். சரியா? சரி. எனவே 2வது புள்ளி, கர்த்தருடைய 2ஆம் வருகை நெருங்கும்போது நாம் செய்ய வேண்டியது இதுதான். கர்த்தருக்கு முன்பாக நமது உடல்கள், நமது ஆத்துமாக்கள் மற்றும் ஆவிகளை கரை அல்லது களங்கமின்றி தூய்மையாக வைத்திருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நமது நிறுவனம் ஒட்டுமொத்தமாக 3 கூறுகளைக் கொண்டுள்ளது என்ற உண்மையை நாம் அடிக்கடி புறக்கணிக்கிறோம். ஆம், நமது உடலும் நமது ஆத்துமாவும், 3வதாக ஆவி. மத மக்கள், உண்மையான மத மக்கள் அல்லது கடவுளின் நேர்மையான ஜனங்கள் நம் இருப்பின் ஆவி அம்சத்தை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. இந்த உலக மக்கள் நம் உடலுக்கு மிகவும் கவனம் செலுத்துகிறார்கள், ஒருவேளை நம் ஆன்மாக்களுக்கு கூட. ஆனால் ஆவி பகுதி, நம் மனிதர்கள் இந்த முக்கியமான பகுதியை மிகவும் கவனிக்கவில்லை. ஏனென்றால் நம் உடல்கள் நன்றாக இருக்க முதலில் நமது ஆவி செழிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது. சரி, நம் ஆன்மாவும் ஆவியும் நன்றாக இருக்க வேண்டும். 3 யோவான் அத்தியாயம் 1 வசனம் 2 கூறுகிறது, அன்பான நண்பரே, உங்களுடன் எல்லாம் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் ஆவியில் வலுவாக இருப்பதைப் போலவே உடலிலும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். நம் உடல் நன்றாக இருக்க நமது ஆவி செழிக்க வேண்டும். நம் உடல்கள் மற்றும் நமது சரீர வாழ்க்கையை உள்ளடக்கிய எல்லாவற்றிற்கும் நமது ஆவி கடவுளுடன் இணைக்கப்பட வேண்டும். அதுதான் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய உண்மையான வரிசை. ஆகையால் நம் மனம், நமது உடல், ஆத்துமா, ஆவி ஆகியவற்றில் கடவுளுக்கு முன்பாக நாம் எவ்வாறு களங்கமின்றி அல்லது எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை வேதாகமம் வலியுறுத்துகிறது. எபேசியர் 5 அத்தியாயம் 27 வசனம் அவர் சபையே அதன் எல்லா மகிமையுடனும் தனக்கு முன்வைக்கலாம் என்று கூறுகிறது. எந்த புள்ளியும் சுருக்கமோ அல்லது அப்படி எதுவும் இல்லை. அவள் பரிசுத்தமாகவும் குற்றமற்றவளாகவும் இருப்பாள். நீங்கள் பார்க்கிறீர்கள், கடவுள் நம்மை சுட்டிக்காட்டும்போது தூய்மை எங்கள் கற்பு. அவர் தேவாலயத்திற்கு எல்லா வழிகளிலும் சிந்திக்கிறார், ஏனென்றால் நாங்கள் அந்த தேவாலயத்தை உருவாக்குகிறோம், இல்லையா? எனவே 23வது பொதுச் சபையின் மூலம் பிதா தேவனின் அற்புத கிருபையால் தேவாலயத்தை அல்லது சீலோவை கடவுளுக்கு வழங்க முடியும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். அவளுடைய எல்லா மகிமையிலும் எந்த புள்ளியும் சுருக்கமோ அல்லது அது போன்ற எதுவும் இல்லை. அதாவது நாம் முதலில் ஒரு தனிநபராக, முதலில் நமது திருமணத்தைப் போலவே முதலில் புனிதப்படுத்தப்பட வேண்டும். மற்றொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 3 வசனம் 13, அவர் உங்கள் இருதயங்களை நிலைநிறுத்தும்படி. மீண்டும் அவர் முதலில் நம் இதயங்களின் சாம்ராஜ்யத்தை சுட்டிக்காட்டுகிறார். இதனால் நாம் உடல் ரீதியாக நன்றாக இருக்க முடியும் அல்லது நாம் குற்றம் இல்லாமல் உருவாக்கப்படலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் வருகையிலே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயங்களை குற்றமும் பரிசுத்தமும் இன்றி நிலைநிறுத்தும்படிக்கு அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் இருக்கும். 14 ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் இவைகளைத் தேடுகிறபடியால் சமாதானத்தோடும் களங்கமற்றவரும் குற்றமற்றவர்களோடும் அவரால் காணப்படுவதற்கு விடாமுயற்சியாயிருங்கள். சகோதர சகோதரிகளே, நாம் தேடும் காரியங்கள் என்ன? 13 மேலே உள்ள வசனம் கூறுகிறது, அவர் வாக்குத்தத்தம் செய்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவனுடைய நீதியால் நிரப்பப்பட்ட இந்த உலகத்தையும் எதிர்நோக்குகிறோம். இந்த காரணத்திற்காக 23வது பொதுச் சபையின் போதும் நாம் கடவுளின் முன் நிற்கிறோம் என்று நான் நம்புகிறேன். சமாதானத்திலும்
களங்கமற்றதாகவும் குற்றமற்றதாகவும் அவரால் காணப்படுவதற்கு நாம் விடாமுயற்சியுடன் இருக்கிறோமா? இப்போது நாம் எதில் விடாமுயற்சியுடன் இருக்கிறோம்? இந்த கேள்வியை நம்மிடம் கேட்போம். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், விபச்சாரம் அல்லது உடல் விபச்சாரம் அல்லது மன விபச்சாரம் ஆவிக்குரிய ஊழலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. இப்போது நம் உடல் வாழ்க்கை நன்றாக இருக்க நம் ஆவி நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடித்தளம் நமக்கு உள்ளது, இல்லையா? ஆனால் விபச்சாரம் ஆவிக்குரிய ஊழலுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது அல்லது அதன் மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே விபச்சாரம் இருக்கும்போது நாம் ஆன்மீக ரீதியில் நலமடைய முடியாது, உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும். ஏனென்றால் விபச்சாரத்தின் பாவம் நம் உடலை தீட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம் ஆவியையும் கெடுத்து விடுகிறது. எனவே 1 கொரிந்தியர் அத்தியாயம் 6:18 அது கூறுகிறது, ஒரு மனிதன் செய்யும் மற்ற ஒவ்வொரு பாவமும் உடலுக்கு வெளியே உள்ளது, ஆனால் ஒழுக்கக்கேடான மனிதன் தனது சொந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்கிறான். சரி, இங்கே மேலும் ஓசியா 5:4 அவர்களுக்குள் வேசி ஆவி இருப்பதைப் பற்றி பேசுகிறது. எனவே 1 கொரிந்தியர் அத்தியாயம் 6:18 உண்மையில் இந்த வசனத்தை இன்னும் ஒரு முறை பார்ப்போம். ஒழுக்கக்கேடான வேலைகளிலிருந்து தப்பி ஓடுங்கள். ஒரு மனிதன் செய்யும் மற்ற ஒவ்வொரு பாவமும் உடலுக்கு வெளியே உள்ளது, ஆனால் ஒழுக்கக்கேடான மனிதன் தனது சொந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்கிறான். பின்னர் வசனம் 19. இப்போது இது நமக்கு நன்றாகத் தெரிந்த ஒரு வசனம். உங்கள் உடல் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் என்று அது கூறுகிறது, இல்லையா? உங்கள் சரீரம் உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் என்றும் தேவனால் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதையும் நீங்கள் தனியாக இல்லை என்றும் நீங்கள் அறியவில்லையா? எனவே நாம் அடிக்கடி இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஆமாம், நான் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம், இல்லையா? ஆனால் கடவுள் இதைச் சொல்ல வழிவகுத்தது இந்த பகுதி ஒழுக்கக்கேடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சரியா? இது கடவுள் சுட்டிக்காட்டும் விபச்சாரம் பற்றியது. நாம் அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். இப்போது நாம் ஒருபோதும் புறக்கணிக்கக்கூடாத சத்தியம், நம் உடல் இந்த ஆவியின் பாத்திரம் என்று இது நமக்குச் சொல்கிறது. ஏனென்றால் இங்கே அவர் கூறுகிறார், விபச்சாரம் செய்யாதீர்கள், ஒழுக்கக்கேடான செயலை விட்டு விலகி ஓடுங்கள், ஏனென்றால் அது உங்கள் சொந்த உடலுக்கு எதிரான பாவம். ஏனென்றால் நீங்கள் ஆவியானவரின் ஆலயம் அல்லது பாத்திரம். என்ன வகையான ஆவி? பரிசுத்த ஆவியானவர். நம்மில் என்ன ஆவி இருக்கிறது, இல்லையா? சரி, எனவே இந்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் செல்வோம். நீங்கள் விலையால் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆகையால் உங்கள் உடலில் தேவனை மகிமைப்படுத்துங்கள், ஏனென்றால் நாங்கள் பரிசுத்த ஆவியின் பாத்திரமாயிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீர்கள், இது மிகவும் சுவாரஸ்யமான வசனம். 1 கொரிந்தியர் அத்தியாயம் 6:13-17 வரை, இல்லையா? எனவே நாம் 18 முதல் 20 வரை பார்ப்பதற்கு முன்பு, எனவே கடவுள் எதை பெற முயற்சிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முன்னால் என்ன வழிவகுக்கிறது, இல்லையா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் என்று சொல்வதன் மூலம் அல்லது ஆழமற்றது பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். ஆனால் கடவுள் ஏன் இதைச் சொல்கிறார் என்பது ஒழுக்கக்கேடுக்கு எதிராக நம்மை எச்சரிப்பதற்காகத்தான். 1 கொரிந்தியர் 6:13-17 வரை முந்தைய வசனங்கள். இந்த மிகவும் வெளிப்படையான உண்மை, வயிற்றுக்கு உணவு செய்யப்பட்டது, உண்மையில், இல்லையா? மற்றும் உணவுக்காக வயிற்றை உருவாக்குவதன் செயல்பாடு அல்லது நோக்கம் உணவுக்கானது, இல்லையா? இது உண்மைதான். என்றாவது ஒரு நாள் கடவுள் இதையும் அகற்றுவார். ஆனால் இங்கே இதுதான் கடவுளின் கருத்து. ஆனால் எங்கள் உடல்கள் பாலியல் ஒழுக்கக்கேடுக்காக உருவாக்கப்பட்டன என்று நீங்கள் சொல்ல முடியாது. நமது உடல் சரீரத்தை உருவாக்குவதன் நோக்கத்தை சிந்திக்க அவர் நம்மை வழிநடத்துகிறார். நம் உடல் வெறும் இன்பத்திற்காக உருவாக்கப்படவில்லை, இல்லையா? இது பாலியல் ஒழுக்கக்கேடுக்காக உருவாக்கப்படவில்லை, வயிற்றுக்கு உணவு தயாரிக்கப்பட்டது போலவே, இல்லையா? இங்கே அவர்கள் கர்த்தருக்காக படைக்கப்பட்டதை தேவன் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அவர் சொல்கிறார், நான் எனக்காக உங்கள் உடலை உருவாக்கினேன். அதனால்தான் கர்த்தர் நம் உடல்களைப் பற்றி அக்கறை காட்டுகிறார். அதனால்தான் உடல் ரீதியாக குணமடைய கண்ணீருடன் பிரார்த்தனை செய்யும்போது நம் தகப்பன் கண்ணீருடன் கேட்கிறார். ஏனென்றால் அவர் நம் உடல்களைப் பற்றி உண்மையிலேயே அக்கறை காட்டுகிறார். அவர் உண்மையில் நம் உடல் நலனில் அக்கறை காட்டுகிறார். ஆனால் அவர் சொல்கிறார், உங்கள் உடல் 1வது இடத்தில் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 15.
உங்கள் உடல்கள் உண்மையில் கிறிஸ்துவின் பாகங்கள் என்பதை நீங்கள் உணரவில்லையா? நாம் கர்த்தரிடமிருந்து பிரிக்க முடியாதவர்கள். ஒருவன் இந்த மனுஷனை எடுத்துக்கொண்டு போனால், கிறிஸ்துவின் பாகமாயிருக்கிற அவனுடைய உடலை எடுத்துக்கொண்டு போனால், அதை விபச்சாரியுடன் அல்லது விபச்சாரத்தில் சேர்த்துக் கொள்வீர்களா? ஒருபோதும் ஒரு மனிதன் ஒரு விபச்சாரியுடன் தன்னை இணைத்துக் கொண்டால், அவன் அவளுடன் ஒரே உடலாக மாறுகிறான் என்பதை நீங்கள் உணரவில்லையா? ஏனெனில் இரண்டும் ஒன்றாக ஒன்றிணைந்துள்ளன என்று வேதம் கூறுகிறது. இது உண்மையான திருமணத்தை பற்றி பேசுகிறது. முதலில் ஒரு திருமணத்தின் அசல் கொள்கை, ஆனால் ஆதாம் மற்றும் ஏவாளுடன் ஆரம்பத்தில் மீண்டும் வழி. எனவே வசனம் 17 அறிவிக்கிறது, கர்த்தருடன் இணைந்திருப்பவன் அவனுடன் ஒரே ஆவியானவன். இங்கே இணைந்த வார்த்தை கிரேக்க மொழியில் கோலாவ் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒன்றாக ஒட்டப்பட்டிருப்பது என்று பொருள். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தம்முடைய முடிவில்லாத இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் தேவன் நம்மை அவரிடம் ஒட்டட்டும். அதனால் நமது உடல்கள் தூய்மையானவையாக்கப்படலாம். இதனால் நாம் உண்மையிலேயே சேவை செய்ய முடியும் மற்றும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப முடியும். கிறிஸ்துவின் உடலை சிதைக்கும் அல்லது நொறுங்கும் காரணமாக நாம் ஒருபோதும் மாறக்கூடாது. ஆமென். சரி, எனவே அது எங்களுக்கு ஜெப கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். இங்கே ரோமர் அதிகாரம் 6 வசனம் 13 நமக்குச் சொல்கிறது, ஆனால் உங்கள் உடலின் எந்த பாகமும் பாவத்திற்கு சேவை செய்ய தீமையின் கருவியாக மாற வேண்டாம். மாறாக உங்களை முழுவதுமாக தேவனுக்கு கொடுக்குங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஆனால் இப்போது உங்களுக்கு புதிய ஜீவன் கிடைத்துள்ளது. ஆகையால் தேவனுடைய மகிமைக்காக சரியானதைச் செய்ய உங்கள் முழு உடலையும் ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். நமது உடல்கள், இந்த உடல்கள், நமது கண்கள், மூக்கு, உதடுகள், நமது கைகள், நமது இதயம், நம் உடலில் உள்ள அனைத்தும் கருவிகள். நீதி. ஒருவர் நீதிமான்களாக மாற உதவ நாம் நம் உதடுகளை பயன்படுத்த வேண்டும். நீதி என்பது தவறு மற்றும் சரி பற்றியது அல்ல. சகோதர சகோதரிகளே, நீதி என்பது நமது பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு சிலுவையில் சிந்திய விலைமதிப்பற்ற இரத்தத்தை நம்பியிருப்பதாகும். இதனால் நாம் உருவாக்கப்படலாம், கர்த்தருடன் சரியான உறவை வைக்க முடியும். அதுவே நீதி. நமது உதடுகள், நமது வார்த்தைகள், நமது செயல்கள் நீதியின் ஒரு கருவியாக செயல்பட வேண்டும். இதனால் நமது உதடுகள் மூலம், நமது செயல்கள் மூலம் மற்றொரு நபரை தேவனுடன் சரியான உறவில் வைக்க முடியும். அதுதான் மிக முக்கியமான பகுதி. இந்த வசனத்திலிருந்து மேலும் எடுத்துக்கொண்டால் இது ஆச்சரியமான உண்மை. நம் உடல் அழியாத ஆவிக்கான கருவியாகும். எனவே கருவி. எங்கள் நிறுவன போதகர் ரெவரண்ட் இவான் பார்க் விவரித்தபடி இந்த வார்த்தை கருவியை வரையறுக்கப் போகிறேன். எனவே இங்கே தேவன் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம், இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அழியாதவர். அழியாதது என்றால் மரணம் இல்லை என்று பொருள். எனவே சொல் கருவியும் நம் உடலின் உறுப்புகளுடன் பரிமாறிக்கொள்ளக்கூடியது. இதன் பொருள் கொரிய மொழியில் கீ குவான் என்று பொருள். ரெவரண்ட் இவான் பார்க் உண்மையில் இந்த வார்த்தைகளை உடைத்தார். கீ குவான் சீன எழுத்துக்களில் நமது உடல்கள் என்ன என்பதை உண்மையில் விளக்குவதற்காக நமது மனித உடல்கள் கடவுளின் உருவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. எனவே இங்கே கி இது பாத்திரம் என்று பொருள். குவான் என்றால் அலுவலகத்தில் கௌரவமான பதவி என்று பொருள். இந்த வார்த்தை உண்மையில் ஒன்றாக சேர்ந்து நம் உடலான நாம் என்ற உண்மையை குறிக்கிறது. கடவுளின் இந்த அழியாத ஆவியானவருக்கு ஒரு பாத்திரம். சரி, எனவே இந்த மரியாதைக்குரிய நிலை நமக்கு உள்ளது. கடவுளின் அழியாத ஆவியானவரைக் கொண்டிருக்க நம் உடல் இந்த மரியாதைக்குரிய அலுவலகத்தை கொண்டுள்ளது. ஏனெனில் முதல் பேதுரு அத்தியாயம் 1 வசனம் 23 கடவுளின் இந்த அழியாத வார்த்தை நமக்கு உரிமை என்று கூறியது. எனவே இந்த அழியாத ஆவியை நாம் காத்துக்கொள்வதற்காக கடவுளின் இந்த அழியாத வார்த்தை, இந்த அழியாத ஆவி நமது பாத்திரம் இறுதியில் அழியாததாக மாற வேண்டும். நமது கப்பலும் அழியாததாக மாற வேண்டும். நமது பாத்திரம், நமது உடல் அழியாததாக மாற வேண்டும். ஏனெனில் நமக்கு அழியாத ஆவி உள்ளது. எனவே இந்த அழியாத வார்த்தையை நமக்கு கொடுத்ததற்காக பிதாவுக்கு நன்றி கூறுவோம். எங்களில் நம் உடலை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான மணமகளாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் பிதா விரும்புகிறார் என்பதை நினைவில் கொள்வோம். இதனால் நம் உடலும் அழியாதவர்களாக மாறுவதன் மூலம் தேவனுடைய அழியாத வார்த்தைக்கு சரியான பாத்திரமாக மாற முடியும். அதனால்தான் 1 கொரிந்தியர் அத்தியாயம் 15 வசனம் 53 இல்
அது உருமாற்றத்தின் ஆசீர்வாதங்களைப் பற்றி பேசுகிறது. இந்த அழிந்து போகும் தன்மை அழியாததை அணிய வேண்டும். இந்த மரணம் அழியாமையே அணிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ரோமர் அதிகாரம் 8:23 நமக்குச் சொல்வது போல் நம் உடலின் மீட்பின் ஒரு நாள் உள்ளது. ஆமென். இப்போது 4வது புள்ளிக்குச் செல்வோம். 7வது கட்டளையை மீறுபவர்களின் தலைவிதி. விபச்சாரம் என்ற விஷம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை இப்போது பைபிள் நமக்குச் சொல்கிறது. ரெவரண்ட் இவான் பார்க் தனது 7வது புத்தகத்தில் வைத்துள்ள இந்த பட்டியலை நாங்கள் பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, விபச்சாரம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது? இது நம் சொந்த உடலுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பாவம். சரி, அது உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான விஷயம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 6:18. இதை நாம் முன்பு வாசித்தோம். பாலியல் பாவங்களிலிருந்து ஓடுகிறது. இப்போது இது உடல் ரீதியை மட்டும் குறிக்கவில்லை, இல்லையா? 7ஆம் கட்டளையின் சுவிசேஷ விரிவாக்கம். இயேசு கிறிஸ்துவால் தாமே இந்த சட்டம் நம் இருதயத்தின் சாம்ராஜ்யத்திற்கும் நமது எண்ணங்களுக்கும் பொருந்தும் என்பதை நாம் அறிவோம். ஆகவே உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பாலியல் பாவங்களிலிருந்து ஓடுங்கள். இந்த பாவத்தைப் போல வேறு எந்த பாவமும் உடலை இவ்வளவு தெளிவாக பாதிக்கவில்லை. பாலியல் ஒழுக்கக்கேடு உங்கள் சொந்த உடலுக்கு எதிரான பாவம். இரண்டாவதாக, அது நம் ஆத்துமாவை அழித்து அவமானத்தையும் கழுவ முடியாத அவமானத்தையும் தருகிறது. 32 முதல் 33 வரை. ஆனால் விபச்சாரம் செய்கிற மனுஷன் முற்றிலும் முட்டாள், ஏனெனில் அவன் தன்னை அழிக்கிறான். அவர் காயமடைந்து அவமானப்படுத்தப்படுவார். அவரது அவமானம் ஒருபோதும் அழிக்கப்படாது. நம் உடலையும் நமது ஆத்துமாவையும் ஆவியையும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டும் என்று நம் பிதாவின் இருதயம் நம்மை நோக்கி ஏங்குவதை நீங்கள் உணர்கிறீர்களா? ஏனெனில் இல்லையெனில் நம்மை நாமே அழித்துக் கொள்வோம். மூன்றாவதாக, விபசாரம் செய்பவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. நாம் சரீர மற்றும் ஆன்மீக விபச்சாரத்தில் ஈடுபடும்போது எப்படி இருந்தாலும் பிதாவின் ராஜ்யத்தை காண முடியாது. 1 கொரிந்தியர் 6:9-10. அநியாயம் செய்பவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதை நீங்கள் உணரவில்லையா? உங்களை நீங்களே முட்டாளாக்கிக் கொள்ளாதீர்கள். பாலியல் பாவங்களில் ஈடுபடுபவர்கள் அல்லது சிலைகளை வழிபடுபவர்கள் பட்டியல் இப்போது வருகிறது. இது ஆன்மீக விபச்சாரம், இல்லையா? விபச்சாரம் செய்கிறார்கள் அல்லது ஆண் விபச்சாரிகள் அல்லது ஓரினச்சேர்க்கையை கடைப்பிடிப்பவர்கள் அல்லது திருடர்கள், பேராசைக்காரர்கள், குடிகாரர்கள் அல்லது துஷ்பிரயோகம் செய்பவர்கள் அல்லது மலிவான மக்கள், இவர்களில் எவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள மாட்டார்கள். கலாத்தியர் 5:19-21. பட்டியல்கள், இந்த திகிலூட்டும் பட்டியல்கள். ஆனால் நாங்களும் இதில் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்ல விரும்புகிறேன். இது இங்கே விபச்சாரம் பற்றி மட்டும் பேசவில்லை. உங்கள் பாவ சுபாவத்தின் ஆசைகளை நீங்கள் பின்பற்றும்போது, இல்லையா? உங்கள் பாவ சுபாவத்தின் ஆசைகள். இதை நாம் பின்பற்றும்போது முடிவுகள் மிகவும் தெளிவாக உள்ளன. பாலியல் ஒழுக்கக்கேடு, அசுத்தம், காம இன்பங்கள், விக்கிரகாராதனை, சூனியம், பகைமை, சண்டை, பொறாமை, கோபத்தின் வெளிப்பாடுகள், சுயநல ஆசை, கருத்து வேறுபாடு, பிரிவினை, பொறாமை, குடிவெறி, காட்டு விருந்துகள் மற்றும் இது போன்ற பிற பாவங்கள். நான் முன்பு செய்ததைப் போலவே மறுபடியும் உங்களுக்குச் சொல்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் எவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள மாட்டார்கள். சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசுகள். அதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் உயிரோடு இருக்கும்போதே தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையிலேயே அனுபவித்து மகிழ்வோம். தேவனுடைய ராஜ்யம் நாம் மரிக்கும்போது அல்லது இறந்த பிறகு செல்ல வேண்டிய இடம் அல்ல என்று நமக்கு கற்பிக்கப்பட்டது, இல்லையா? கடவுளுடைய ராஜ்யம், யோசுவாவும் காலேபும் நமக்குச் சொல்வது போலவே, அவர்கள் கானான் தேசத்திற்குள் உயிரோடு நுழைந்தார்கள். கடவுளின் ராஜ்யம் என்பது நாம் செல்லும் இடம். நாம் பார்க்கிறோம், நம் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். ஆமென். இங்கே பூமியில். எனவே நாம் இவற்றிலிருந்து பிரிக்கப்படும்போது பிதா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். இதனால் இயேசு தாமே நிக்கோதேமுவிடம் சொன்னது போல தேவனுடைய ராஜ்யத்தை நாம் உண்மையிலேயே சுதந்தரித்து அனுபவிக்க முடியும், காண முடியும். புதிய எருசலேமை கட்டியெழுப்புபவர்கள் நாம்தான் என்பதை நினைவில் வைப்போம். நான்காவதாக, ஒரு விபசாரி ஒரு விபச்சாரியின் உடலுடன் ஒன்றாகி
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வாசஸ்தலமாக இருக்க முடியாது. சீலோ தேவனுடைய ஆவியின் வாசஸ்தலமாக மாறட்டும். இங்கு பிரதிநிதித்துவம் செய்யப்படும் தேவாலயங்கள் தேவனுடைய ஆவியின் வாசஸ்தலமாக மாறட்டும். இது நடக்க வேண்டுமானால் விபச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் வசனம் 16 முதல் 17 வரை. நீங்கள் அனைவரும் சேர்ந்து கடவுளின் ஆலயம் என்பதை நீங்கள் உணரவில்லையா? தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாழ்கிறார். ஆகையால் ஒரு சீலோவாக நாம் அனைவரும் சேர்ந்து கடவுளுக்கு முன்பாக மாசற்றவர்களாகவும் குற்றமில்லாமல் களங்கமின்றி களங்கமில்லாதவர்களாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். 23வது பொதுச்சபை எங்களை பராமரிப்பதில் விடாமுயற்சியுடன் இருக்கும் என்று நம்புகிறேன். இதனால் அடுத்த ஆண்டு முழுவதும் எந்த களங்கமும் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக எந்த இடமும் இல்லாமல் நாம் காணப்படலாம். ஆமென். இந்த ஆலயத்தை அழிக்கும் எவரையும் கடவுள் அழிப்பார் என்று கடவுள் கூறுகிறார். இந்த பாவம் எவ்வளவு கடுமையானது என்பது நமக்கு தெரியும், இல்லையா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. நீங்கள் அந்த ஆலயம். ஆமென். 5வதாக விபச்சாரம் செய்பவர்களின் கைகளில் வறுமை மற்றும் விலைமதிப்பற்ற உயிரை இழக்க வழிவகுக்கிறது. ஏனெனில் ஒரு விபச்சாரி உங்களை வறுமைக்கு கொண்டு வருவாள். வேறொருவனுடைய மனைவியுடன் தூங்குவது உங்கள் உயிரை இழக்கும். 6வதாக விபச்சாரத்தின் இறுதி இலக்கு கடைசி ஒன்றுடன் தொடர்பாக. 5வதாக மரண அறை. வறுமை மட்டுமல்ல, அவமானம் மட்டுமல்ல, அது மரணத்தின் அறைக்கு வழிவகுக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 5 வசனம் 3 முதல் 6 வரை. ஒழுக்கக்கேடான பெண்ணின் உதடுகள் தேனைப் போல இனிமையானவை, வாய் எண்ணெயை விட மென்மையானது என்று கூறுகிறது. ஆனால் இறுதியில் அவள் விஷத்தைப் போல கசப்பானவள், இருமுனை வாளைப் போல ஆபத்தானவள். அவளுடைய கால்கள் மரணத்திற்கு கீழே செல்கின்றன. அவளுடைய காலடிகள் நேராக கல்லறைக்கு இட்டுச் செல்கின்றன. ஏனென்றால் அவள் ஜீவனின் பாதையைப் பற்றி எதுவும் கவலைப்படுவதில்லை. ஆனால் நம் பிதா நமது வாழ்க்கை பாதையைப் பற்றி எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார். ஆமென். 27 அவளுடைய வீடு கல்லறைக்குச் செல்லும் பாதை, அவளுடைய படுக்கையறை மரணக்குகை. 7வதாக விபச்சாரம் செய்பவன் நெருப்பு மற்றும் கந்தகத்தால் எரியும் ஏரியில் தனது இடத்தைப் பெறுவான். மேலும் வெட்கத்தில் நகரத்திற்கு வெளியே இருப்பான். வெளிப்படுத்துதல் 21 இறுதியில் இது விபச்சாரத்தின் இறுதி முடிவை பற்றி பேசுகிறது. கோழைகள், அவிசுவாசிகள், ஊழல்காரர்கள், கொலைகாரர்கள், ஒழுக்கக்கேடான மனிதர்கள், சூனியம் செய்பவர்கள், விக்கிரக வழிபாடு செய்பவர்கள், பொய்யர்களும் கூட எரியும் கந்தகத்தின் உமிழும் ஏரியில் அவர்களின் விதி உள்ளது. இது 2வது மரணம். நகரத்திற்கு வெளியே நாய்கள் உள்ளன. அவை சூனியக்காரர்கள், பாலியல் ஒழுக்கக்கேடான மனிதர்கள், கொலைகாரர்கள், சிலை வழிபாட்டாளர்கள் மற்றும் பொய்யாக வாழ விரும்பும் அனைவரும். சரி. வெளிப்படுத்துதல் அதிகாரம் 22 வசனம் 15 இல் அதே அர்த்தம். ஆகவே கடைசியில் பாபிலோன் என்று அழைக்கப்படும் இந்த மகத்தான வேசிக்கு எதிராக ஒரு எச்சரிக்கை இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆகவே வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரத்தில் முடிவு காலத்தை பற்றி பேசுகிறது. 7 கலசங்களை ஊற்றிய 7 தேவதூதர்களில் ஒருவர் என்னிடம் வந்து பேசினார் என்று அது கூறுகிறது. எனவே 7 கிண்ணங்கள் ஊற்றப்பட்ட பிறகு ஏற்கனவே உள்ளது. என்னுடன் வா என்றார் அவர். அநேக தண்ணீர்களை ஆளுகிற பெரிய விபச்சாரிக்கு வரப்போகும் நியாயத் தீர்ப்பை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அதே அத்தியாயத்தில் 5வது வசனம் கூறுகிறது, இது பெரிய விபச்சாரி யார் என்ற மர்மத்தை தீர்க்கிறது. மகா பாபிலோன் என்ற பெயர் அவளுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. அவள் யார்? எல்லா விபச்சாரிகளுக்கும் தாய். ஆனால் இது புதிய எருசலேமுடன் முரண்படுகிறது. ஏனென்றால் இது வெளிப்படுத்துதல் அத்தியாயம் 17 இல்லையா? ஆகவே 17, 18, 19 பாபிலோனின் பெரிய வேசியும் அவள் மீதான நியாயத் தீர்ப்பும் கடவுளுடைய மணவாட்டான புதிய எருசலேமின் தோன்றலுக்கு முரண்படுகிறது. எனவே நீங்கள் வெளிப்படுத்துதல் 19க்குச் சென்றால் நாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போமாக. அவருக்கு மகிமை கொடுப்போம். ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்துக்கு நேரம் வந்துவிட்டது. அவருடைய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தியிருந்தாள். அவளுக்கு அணிவதற்கு மிகச் சிறந்த தூய வெள்ளை துணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மிகச் சிறந்த துணை கடவுளுடைய பரிசுத்த ஜனங்களின் நற்செயல்களை பிரதிநிதித்துவம் செய்கிறது. பின்னர் 21 வசனம் 2 இந்த மணமகள் யார் என்பதை விளக்குகிறது, இல்லையா? நான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமை பார்த்தேன். தன் கணவனுக்கு அழகாக ஆடை அணிந்து ஒரு மணவாட்டைப் போல பரலோகத்திலிருந்து கடவுளிடமிருந்து இறங்கி வருகிறாள். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும்
நாம் ஆட்டுக்குட்டியானவரின் மணமகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நான் அல்ல, ஒரு குழந்தையாக நாம், கர்த்தருடைய சபையாக நாம் மணமகள். நம்மை கற்புள்ளவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் தூய்மை உள்ளவர்களாகவும் வைத்துக் கொள்வோம். கடவுளுடைய பரிசுத்தவான்களின் நற்செயல்களில் நாம் விடாமுயற்சியுடன் இருப்போமாக. ஏனென்றால் அது நம்மை அழகாக ஆடை அணிந்து திருமணத்திற்கு ஆயத்தமாக இருப்பதற்கான ஒரு வழியாகும். அதாவது, எந்த மணமகள் உட்கார்ந்து எதுவும் செய்யாது, இல்லையா? நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும்போது பின்னர் நீங்கள், அதாவது எங்கள் சகோதரி சிஸ்கா அக்டோபர் 16ஆம் தேதி மிக விரைவில் திருமணம் செய்து கொள்கிறார், இல்லையா? அதாவது அவள் இப்போது மிகவும் பிஸியாக இல்லை, இல்லையா? ஒரு திருமணத்தை எதிர்நோக்கும் எவரும் மணமகள் மிகவும் பிஸியாக இருப்பார், தன்னை தயார் செய்ய மிகவும் விடாமுயற்சியுடன் இருப்பார். ஷிலோ அந்த மணமகளாக இருக்கட்டும். தன்னை அழகாக ஆடை அணிய விடாமுயற்சியுள்ள மணமகளாக ஷிலோ இருக்கட்டும். ஆமென். எனவே இறுதியாக 5வது புள்ளி, 7வது கட்டளையின் மீட்பு வரலாற்று பாடம். பைபிளில் உள்ள வரலாற்றைப் பார்ப்போம். சரி, அது நமக்கு எவ்வாறு பொருந்தும்? இப்போது இந்த விபச்சாரம் உண்மையில் முதலில் தொடங்கியது, அல்லது 7வது கட்டளையின் மீறல் ஏதேன் தோட்டத்தில் மீண்டும் தொடங்கியது? ஆதாமின் பாவம் 7ஆம் கட்டளையை மீறுவதைப் போன்றது. ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை பற்றிய அறிவு என்ற மரத்தின் பழத்தை சாப்பிட்டபோது தங்கள் இருதயங்களை இழந்தனர், இல்லையா? ஆனால் ஆதியாகமம் 2:9 மற்றும் 16 சொல்வது போல, தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களும் ஏற்கனவே பார்வைக்கு மகிழ்ச்சியாகவும் உணவுக்கு நல்லதாகவும் இருந்தன என்று கடவுள் ஏற்கனவே அவர்களிடம் சொன்னார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3:22, நீதிமொழிகள் 3:3-18 ஆகியவற்றில் சொல்வது போல, ஜீவ விருட்சம் ஒரு விருட்சமாக இருந்தது. ஆயினும் கூட நன்மை தீமை பற்றிய அறிவு மரம் அவர்களுக்கு ஞானத்தின் ஆதாரமாகத் தோன்றியது. அது இல்லை. நன்மை தீமை பற்றிய அறிவு விருட்சை உணவுக்கு நல்லது அல்லது ஞானமுள்ளவர்களாக மாற்றும் மரம் என்று கடவுள் ஒருபோதும் குறிப்பிடவில்லை. அவர்கள் தவறான மரத்தை தேர்ந்தெடுத்தனர். ஏன்? இது அவர்களின் இதயங்கள் ஏற்கனவே மரத்திற்காக விழுந்துவிட்டன என்பதை குறிக்கிறது. யார் அவர்களை மயக்கினார்கள்? பாம்பு அவர்களை மயக்கிய பிறகு. ஆகவே ஆன்மீக ரீதியாகவோ மனரீதியாகவோ கடவுளைத் தவிர வேறு எதற்கும் தங்கள் இருதயத்தை கொடுக்கிறவர்கள் நடைமுறையில் விபச்சாரம் செய்கிறார்கள். ஆகையால் யாக்கோபு அதிகாரம் 4 கூறுகிறது, விபசாரக்காரரே, உலகத்துடனான நட்பு உங்களை கடவுளின் எதிரியாக ஆக்குகிறது என்பதை நீங்கள் உணரவில்லையா? இது மிகவும் இதயத்தை உடைக்கும் அறிக்கை. கடவுள் நம்மை மிகவும் நேசிக்கிறார் என்பதால் என்ன வகையான ஈர்ப்பு இருக்கிறது? கடவுள் நம்மீது வைத்திருக்கும் ஈர்ப்பை விட பெரிய ஈர்ப்பு என்ன இருக்கிறது, இல்லையா? நாம் நம் பிதாவை நேசிப்பதை விட அதிகமாக நேசிப்பதன் மூலம் நம்மை நமது பிதாவுக்கு எதிரியாக்குகிறோம். அதனால் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தின் நண்பராக மாற விரும்பினால் உங்களை தேவனுக்கு எதிரியாக்கிக் கொள்கிறீர்கள். ஆன்மீக விபச்சாரம் என்பது கடவுளை விட உலகத்திற்கு நெருக்கமாக இருப்பது. இங்கே புதிய ஏற்பாட்டில் இது மீண்டும் மீண்டும் உடைக்கப்படுவதால் எங்கள் மணமகன் நமக்காக காத்திருக்கிறான். எங்கள் மணமகன் யார்? இயேசு. எனவே புதிய ஏற்பாடு இயேசுவை எங்கள் மணமகனாக அறிமுகப்படுத்துகிறது, இல்லையா? கானாவில் நடந்த திருமண விருந்தின் விவரத்தின் மூலம் அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவை ஒரு உண்மையான மணமகனாக அறிமுகப்படுத்துகிறார். அவர் திராட்சரசத்தை விட்டுவிடுகிறார், இல்லையா? யோவான் ஸ்நானகரும் தன்னை மணமகனின் நண்பனாக அறிமுகப்படுத்துகிறார். அதே நேரத்தில் மணமகளை மனைவியாக எடுத்துக்கொள்பவர் மணமகன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இது இயேசு கிறிஸ்து, இல்லையா? மேலும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 13 வரையிலான வசனத்தில் இயேசு இந்த உவமையில் பரிசுத்தவான்கள் தம்முடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களை யாருடன் ஒப்பிட்டார் என்று கூறுகிறார். 10 கன்னிப் பெண்கள் மணமகனைச் சந்திக்கச் சென்றார்கள், இல்லையா? எனவே நாம் பிஸியாக இருப்போம், எங்கள் திருமணத்திற்கு தயாராகி வருவதால் உற்சாகத்தால் நிரப்புவோம். ஆமென். மற்றும் கடைசி நாட்களில் சரி ஒரு ஆட்டுக்குட்டி மற்றும் 14:4-0-0 உள்ளது. அவர்கள் மக்களாக வரையறுக்கப்படுகிறார்கள், பெண்களால் தீட்டுப்படுத்தப்படாதவர்கள். வெளிப்படுத்துதல் 14:4 கூறுவது போல்,
இவர்கள் பெண்களுடன் தீட்டுப்படுத்தப்படாதவர்கள். அப்படியென்றால் அவர்கள் தங்களை கற்பாக வைத்திருந்திருக்கிறார்கள் அல்லது தூய கன்னிப் பெண்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கு சென்றாலும் அவரை பின்பற்றுகிறார்கள். இவை தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் கனிகளாக மனுஷரிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் முதற்பேறானவர்கள் அல்லவா? நாளைய பொது சபை என்பது தேவனுக்கு முன்பாக அவருடைய முதற்பேரினராக நிற்பது பற்றியது. 14:4-0-0 பேரை பற்றி பேசும் அதே அத்தியாயம் 14. இந்த பரிசுத்த மக்கள் அவருடைய 10 கட்டளைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதன் மூலமும் இயேசுவில் தங்கள் விசுவாசத்தை பேணுவதன் மூலமும் பொறுமையுடன் துன்புறுத்தலை சகித்துக் கொள்கிறார்கள் என்றும் அவர்களை விவரிக்கிறது. அவர்கள் அந்த மிருகத்தை வணங்க மாட்டார்கள், கடவுளுடைய கட்டளையையும் இயேசுவின் மீதான விசுவாசத்தையும் இறுதிவரை கடைபிடிப்பார்கள். எனவே இவை அனைத்தும் வெளிப்படுத்துதல் அத்தியாயம் 19க்கு செல்கிறது. ஆட்டுக்குட்டியின் திருமணம் உள்ளது. எனவே அது வெளிப்படுத்துதல் 19:7-8க்கு கீழே செல்கிறது. ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவனுடைய மணமகள் தன்னை ஆயத்தப்படுத்திவிட்டாள். அது அவளுக்கு மெல்லிய சணல் துணி அணிந்து கொள்ள கொடுக்கப்பட்டது. பிரகாசமான மற்றும் சுத்தமானது. ஏனெனில் மெல்லிய கைத்தறி பரிசுத்தவான்களின் நீதியான செயல்கள். ஆணை கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதை நாமே உருவாக்கவில்லை. பிதா நாளை இயேசு கிறிஸ்துவுடன் நம்மை கொள்ளையடிப்பார். மேலும் வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமது துணிகளை எப்போதும் பிரகாசமாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்போம். ஆமென். எனவே இங்கே முடிவு என்னவென்றால், மணமகனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் ஆவிக்குரிய விபச்சாரம் செய்கிறார்கள். பேரழிவு தரும் விளைவை நாங்கள் கண்டோம். எல்லா குழந்தை பருவமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் உண்மையான மணவாட்டியாக மக்கள் மனந்திரும்பவும் ஆவிக்குரிய விபச்சாரம் அல்லது சரீர விபச்சாரத்திலிருந்து மீட்டெடுக்கப்படவும் உதவட்டும். அதனால் அவர்கள் புதிய எருசலேமின் இந்த அழகான பரிசுத்த கட்டிடத் தொகுதியில் மீண்டும் சேர்க்கப்படுவார்கள். அதுதான் எங்கள் நோக்கம் என்று நான் நினைக்கிறேன். எனவே இப்போது மன்னிக்கவும், இது மிகவும் நேரம் எடுக்கும். நான் இன்று எல்லாவற்றையும் மடக்க விரும்பினேன், ஏனென்றால் இன்றைய கடைசி ஆய்வு. எனவே 7வது கட்டளையின் முடிவு. நாங்கள் 7வது கட்டளையை படிக்கத் தொடங்கியபோது நான் இந்த கேள்வியை கேட்டேன்: எங்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுப்பதன் மூலம் நமக்கு சட்டத்தை வழங்கும் இந்த கடவுள் யார்? நான் உங்கள் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் மற்றும் இறுதி இலக்குக்கு உங்களை அழைத்துச் செல்லப் போகிறேன் என்று அவர் அறிவிக்கிறார். அதே நேரத்தில் அவர் கோருகிறார். இந்த கடவுள் யார் என்பதை நாம் தெளிவாகத் தெரியும், தெளிவற்றதாக அல்ல. நாம் நம் பிதா தேவனை அழைக்கும்போது, ஓ, இந்த பிதா தேவன் யார் என்று அழைப்பதில் நாம் தெளிவற்றவர்களாக இருக்கக்கூடாது. நம்மை பெற்றெடுத்த நமது சரீர தந்தையையும் சரீர தாயையும் நாம் அறிந்திருப்பது போலவே நாம் நம் தந்தையை அறிய வேண்டும். அவர் எதை விரும்புகிறார்? அவரது குணம் என்ன? இல்லையா? ஆகையால் நாம் அவரை அறிந்து கொள்ளும்போது நாம் அவரை மீண்டும் நேசிக்க முடியும். ஏனென்றால் நாம் அவரை எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர் நம்மீது வைத்திருக்கும் இந்த மகத்தான அன்பை நாம் உணர்வோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனம் 5-7. இந்த தேவன் யார்? 7வது கட்டளையை நாம் படிக்கும்போது அவர் நமது கணவர், நம்மை படைத்தவர் என்பதை நாம் காண்கிறோம். ஏசாயா 54 வசனம் 5. எனவே நாம் பற்றிய அனைத்து விவரங்களையும் படிக்கும்போது விபச்சாரம் குறிப்பாக என்று நாம் ஆவிக்குரிய விபச்சாரத்தை கூட ஆராய்ந்தோம். நாம் எல்லாரும் விபச்சாரக்காரர்களாகவோ அல்லது வேசிகளாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் விபச்சாரக்காரர்களாகவோ வேறுபட்டவர்கள் அல்ல என்பதைப் பற்றி நாம் உண்மையிலேயே கவலைப்படலாம் அல்லது மனம் தளர்ந்து போகலாம். நமது வேசித்தனத்தின் மூலம் இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால், நாம் நம்மை மட்டும் தீட்டுப்படுத்தவில்லை, ஆனால் இயேசுவின் உடலாக, சீலோவின் உடல் முழுவதாக சில நேரங்களில் நாம் எங்கள் குழுவை தீட்டுப்படுத்தியிருக்கலாம். எனவே விளைவுகளை மிகப்பெரியதாகவும் கடுமையாகவும் காண்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் பைபிளில் ஒரு குறிப்பிட்ட காட்சி இருக்கிறது.
அங்கு இயேசு மிக மோசமான வகையான விபச்சாரச் செயலை மன்னிக்கிறார். நீங்களும் நானும் அதே வழியில் மன்னிக்கப்பட்டோம் என்று நான் நம்புகிறேன். நாம் அனைவரும் யோவான் 8ஆம் அதிகாரத்திற்கு திரும்புவோம். யோவான் அத்தியாயம் 8. வேதபாரகரும் பரிசேயர்களும் விபச்சாரத்தில் சிக்கிக் கொண்ட ஒரு பெண்ணை அழைத்து வந்து நீதிமன்றத்தின் மையத்தில் நிறுத்தினர். இந்த பெண் எவ்வளவு அவமானகரமானவள், எவ்வளவு பயமுறுத்துகிறாள். அப்பொழுது அந்த ஜனங்கள் அவளைக் கொண்டு வந்து கீழே தள்ளி, போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் சிக்கிக் கொண்டாள். இந்த மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க அவள் எதுவும் செய்ய முடியாது. வசனம் 5. மக்கள் சொன்னார்கள், இப்போது நியாய பிரமாணத்தில் மோசே அத்தகைய பெண்களை கல்லெறியும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார். சட்டம் மிகவும் தெளிவாக உள்ளது. பின்னர் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் அவரை சோதிக்கிறார்கள். அதனால் அவர்கள் அவரை குற்றம் சாட்டுவதற்கு காரணம் இருக்கலாம். ஆனால் அதற்குப் பதிலாக இயேசு குனிந்து தரையில் விரலால் எழுதினார். நினைவில் கொள்ளுங்கள், கடவுள் தனது சொந்த விரலால் கல் பலகையில் எழுதிய ஒரே ஒரு முறை மட்டுமே உள்ளது. மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த 10 கட்டளைகள் அதுதான், இல்லையா? இயேசு இப்போது குனிந்து தம்முடைய விரலால், தேவனுடைய விரலால் தரையில் எழுதுவது மிகவும் குறிப்பிடத்தக்கது. புதிய கட்டளை. வசனம் 7. ஆனால் மக்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அவரிடம் விடாப்பிடியாக விசாரித்தபோது அவர் அதை நேராக்கி அவர்களை நோக்கி, உங்களில் பாவமில்லாதவன் அவள் மேல் கல்லை எறிந்து எறிந்தவனாக இருக்கட்டும். மறுபடியும் அவர் குனிந்து 2ஆம் முறையாக தரையில் எழுதினார், உங்களில் பாவமில்லாதவர். ஏனெனில் சட்டம் நமக்குச் சொல்கிறது, நாம் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் பாவிகள் என்று 10 கட்டளைகள் நமக்குச் சொல்கின்றன. இயேசுவினால் இதைச் சொல்லப்பட்டபோது அவர்கள் அதைக் கேட்டு மூப்பர்களிடத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றாக வெளியே போகத் தொடங்கினார்கள். அப்பொழுது அவர் தனியாக விடப்பட்டார். அவள் இருந்த ஸ்திரீ கர்த்தருடைய நடுவிலே. சுற்றி வேறு யாரும் இல்லை. அருகில் வேறு யாரும் இல்லாதபோது இயேசு இதைச் சொல்கிறார். இயேசு நிமிர்ந்து அவளை நோக்கி, ஸ்திரீயே, அவர்கள் எங்கே என்றார். உன்னை யாரும் கண்டிக்கவில்லையா? அப்பொழுது அந்த பெண், ஆண்டவரே, யாருமில்லை என்றாள். இயேசு சொன்னார், நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை. போ, இனிமேல் பாவம் செய்யாதே. இயேசு தரையில் என்ன எழுதினார்? அவரது விரல். இது 10 கட்டளைகளைப் பற்றியது என்பதை குறிக்கிறது. அவர் இதை 2 முறை செய்தார். புதிய கட்டளை, புதிய உடன்படிக்கை, அன்பு மற்றும் மன்னிப்பு பற்றியது. எங்கள் ஊழியம் கண்டனத்தின் ஊழியம் அல்ல என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன், அல்லது தவறை கண்டுபிடிப்பது, அல்லது ஒருவருக்கொருவர் நிர்வாணத்தை கண்டுபிடிப்பது. ஏனென்றால் நாம் அனைவரும் இருக்கிறோம். ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் மறைப்பவர்களாக இருப்போம். இயேசு நம் பாவங்களை மன்னித்ததைப் போல நாம் இதுவரை செய்த சரீர மற்றும் ஆவிக்குரிய விபச்சாரம் அனைத்தையும் இயேசு நமக்கு பகிர்ந்து கொண்டதைப் போல நல்லிணக்க ஊழியத்தில் விடாமுயற்சியுடன் இருப்போமாக. நாம் இனி பாவம் செய்யாதபடிக்கு இந்த அன்பு நம்மை பலப்படுத்தும். எனவே அன்பான சீலோவரே, இயேசு கிறிஸ்துவின் உடலான புதிய எருசலேமைக் கட்ட நாம் தயாராக இருக்கிறோமா? உண்மையான ஒரு நபர், இல்லையா? வேதாகமத்தின்படி ஒரு ஆணும் மனைவியும் ஒரே நபராகவும் இயேசுவாகவும் நிழலாகவும் கிறிஸ்துவின் உடலாக நாம் ஒன்றாக இணைந்துள்ளோம். அந்த ஒரு நபரை உருவாக்க ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். நம்மை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருப்பதன் மூலமும் நம்முடைய திருமணங்களை தூய்மையாகவும் வைத்துக் கொள்வதன் மூலமும் கண்டனம் செய்யாமல் இருப்பதன் மூலமும் இயேசு நம்மீது காட்டிய அதே அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலமும் அவர் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை நோக்கி காட்டியது போல் இனி ஆமென் இல்லை. எனவே வேசியின் பாபிலோனிலிருந்து வெளியே வருவோம். ஏனென்றால் புதிய நாட்களில் இயேசுவின் மணவாட்டி ஒரு புதிய எருசலேம் இருக்கும். ஆனால் பாபிலோனும் உள்ளது. எங்கள் வேசிகளின் தாய், நாங்கள் இதைச் செய்யப் போகிறோம். இந்த ஆமென் அல்ல. எனவே இறுதி வசனம் வெளிப்படுத்துதல் 18 வசனம் 4. தேவன் தம்முடைய சபைகளிடம் பேசுவதைக் கேட்போம். இந்த செய்தியை நம்மைச் சுற்றியுள்ள அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வோம். இதை ஒன்றாக படிப்போம். அப்பொழுது பரலோகத்திலிருந்து மற்றொரு குரல் கேட்டேன், பெரிய பாபிலோனே, பெரிய வேசியே, என் ஜனமே, அவளை விட்டு விலகி வா. அவளுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதே, இல்லையென்றால் நீ அவளுடன் தண்டிக்கப்படுவாய் என்றார். தன் கணவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகள் ஒரு புதிய எருசலேமாக நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. இன்று எங்கள் படிப்பில் சேருவதற்கு நன்றி. ஷிலோ. ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, இந்த அருமையான வார்த்தையை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நாங்கள் என்ன? இது மிகவும் அடர்த்தியானது.
அவற்றில் சிலவற்றை நம் இருதயங்களில் சுமக்கவோ அல்லது கேட்கவோ மிகவும் கடினமாக உள்ளன. ஏனென்றால் விபச்சாரம் என்பது மிகவும் உணர்திறன் வாய்ந்த விஷயம். தந்தையே, ஆனால் நீங்கள் இந்த வல்லமையுள்ள ஒளியை சிந்தும்போது பரிசுத்த ஆவியானவரின் சக்தி வாய்ந்த வெளிச்சம் எங்கள் மீது. அதனால் நாங்கள் உங்களுக்கு முன்பாக எவ்வளவு அசுத்தமானவர்களாகவும் எவ்வளவு தூய்மையற்றவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை நம்மை உணர்ந்து காண முடியும். பிதாவே, எங்கள் கைகளை ஒன்றாக பிடித்துக் கொள்வதன் மூலம் உண்மையிலேயே மனந்திரும்புவதற்கு எங்களுக்கு உதவுங்கள். ஏனென்றால் ஷான நாளை தூய கன்னிப்பெண்களாக உங்கள் முன் நிற்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தூய்மையாக இருந்ததால் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவான இந்த சிறப்பு பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆடையை நீங்கள் எங்கள் மீது அணிந்ததால் மட்டுமே. விசுவாசத்தினாலே இன்று இந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை நமக்கும் மீதும் ஒருவருக்கொருவர் அணிவதற்கும் இந்த நாளை செலவிடுவோம். இதனால் நமது குறைபாடுகள் அனைத்தும் மறைக்கப்படும். நமது உண்மையான கணவரின் இந்த அற்புதமான அன்பை நாம் ஒன்றாக பாராட்டலாம். மேலும் புதிய எருசலேமை கட்டுபவர்கள் என்று அறிவிக்க இந்த புதிய வருஷத்தில் விடாமுயற்சியுடன் இருக்க முடியும். நாம் தூய்மையாக இருப்போம். இந்த வார்த்தையை மீண்டும் வாழ்வோம். இதனால் நாம் பாபிலோனிலிருந்து மக்களை வழிநடத்த முடியும். இந்த புதிய எருசலேமில் சேர்ந்து கட்ட அவர்களுக்கு உதவுங்கள். அதனால் நாங்கள் ஒன்றாக உங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்த முடியும். அது எங்கள் சபையின் ஒரு பணி என்று நான் நம்புகிறேன். அது சமாதானத்தை கொண்டு வருகிற சீலோவின் ஊழியம், தேவனுடைய பிரியமான சித்தத்தின் நிறைவேற்றம். மிக்க நன்றி. உங்கள் வார்த்தைக்கு ஏற்ப வாழ இயங்கும் ஒவ்வொரு துறவிக்கும் இந்த வார்த்தை அதிகாரம் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென்.